இரு ப்ரோ இருங்கண்ணா டக்குன்னு எடுங்கண்ணா. ஸ்டாண்டு போடு என்னடா தூக்கு. அவ்வளோதான் அப்படியே வண்டி ஓட்டல போட்டு சைடில் போனோம் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் வண்டியை இப்போ இந்த பக்கத்து என் பக்கத்து இழுக்க பார்த்தேன், பிடிச்சிக்கிட்டே அவங்க வண்டி. நல்லா வண்டி லாக் ஆகிடுச்சு அந்த ரியரில். தெரியும் நான் பார்த்தேன். அவரு ஸ்பீட் பிரேக் பார்த்தீங்களா? இல்லை ஸ்பீடு பிரேக் யாருக்குமே தெரியல, மிஸ்டில் ஒன்றுமே தெரியல. அது திரும்பி சைடு மேலே பார்த்து ஐயோ அதெல்லாம் பார்த்தா ஆகுமா? என்னாச்சு? என்னாச்சு? விழுந்துட்டீங்களா? கரெக்டா வளைவா இருக்குன்னா இங்க வேணா வாங்க. வளைவா இருக்குது. முன்னாடி விடு மாமே. எனக்கு எதுவும் இல்லை, ஃபுல்லா உன்னுடைய கவர் மாட்டிக்கிது. எப்படி பின்னாடி வந்து பிரேக் அடிச்சிட்டாரா? என்னாச்சு? இவர் வந்துருந்தாரு, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். சொல்லி ரெண்டு பேரும் எனக்கு வேகத்தடையிலுக்கு இது விழுந்துட்டீங்களோன்னு பயந்துட்டேன். சரி நான் பிடிச்ச உட்காந்துக்கிறேன். சரியா ப்ரோ ரோட்ல இருந்து வண்டி ப்ரோ. பின்னாடி வந்து முட்டிக்கிட்டீங்களா? பின்னாடி அண்ணா வந்துட்டாங்க. ப்ரோ நீ வந்து முட்டிட்டியா? இல்ல ப்ரோ வேக பார்த்து டப்புனு பிரேக் அடிச்சாரு. வண்டி எடு அங்க போய் பேசிக்கலாம். அந்த ஒயரை முதல்ல தூக்கி உள்ள போடு, வீல்ல கீது மாட்டிக்கு போகுது. எடு ப்ரோ ப்ரோ நான் பார்க்கவே இல்லை. நான் வேகத்தடையில இதை தூக்கி விட்டு ஃபோன் கீழே விழுந்துருச்சோன்னு பார்த்தேன். ஃபோன் முன்னாடி கீழே வந்துச்சுன்னா ஃபோன் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஃபோன். அது ஒன்றும் வேற ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ. எடு கார் வருது. சம்பவத்துக்கு மேல சம்பவமா இருக்குதே. ஆக்சுவலாக பிரேக் அவர் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேகத்தடை இருந்தது கவனிக்கல, டக்குன்னு பிரேக் அடிச்சோன்னே இவர் வந்து முட்டிட்டாராட்டுறது. இந்த மிஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான். அந்த அண்ணன் இதுக்குள்ள போயிட்டு இப்படி மாட்டிக்கிடுச்சு. இது போய் உள்ள நல்லா லாக் இப்படி போயிட்டு என்னாச்சு சொல்லிட்டு சரி. அந்த வீடியோ இருக்குல்ல. நானும் கவனிக்கல, இருந்ததே தெரியல ஸ்பீடு பிரேக்கர். லைட்டாக மழை தூரிச்சு அப்படியே சைடில். ஆக்சுவலாக கர்நாடகா பார்டர் வந்துடும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில். கீழே உளுந்த மேசல் மண்ணோட்டாத மாதிரி பாட்டு கேட்டு தான் வருவாங்கிற போய்ப்பேன். மிஸ்ட்டு வந்து அதாவது எப்படின்னா அப்படி மிஸ்ட் இல்லை. ஏசாமி நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம், நீ ஒன்றும் கையாட்ட வேண்டியதில்லை சரியா?
வாட்டர் இன்னும் காணுமே. புல்லட் மெதுவாகவே வருதுங்க. அவர் சொல்லிட்டாரு ப்ரோ நான் மெதுவாகவே வரேன் ப்ரோ. ஏன்னா நடந்தது அந்த மாதிரி. பஸ் வருது சீக்கிரமாங்க. வணக்கம் சார். ஐயோ கண்ணில் ஏதோ வண்டி அடிக்குதே. இதெல்லாம் யானை உடைச்சு போட்டதா இல்லை இவங்க வேணும்னு பண்ணி வச்சிருக்காங்களா ஒன்றும் தெரியலையே. அங்கே பாருங்க புலி பொம்மை. வீடா புலியான்னு தெரியலையே. சி புலி பொம்மையா வீடான்னு தெரியலையே. ஆனால் புலி மாதிரியே கட்டி வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் யானை வந்தால் என்ன ஆகும்? பொங்கல்வாடி என்னது இது? பேப்மார் தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஜம்பர்ற சமூகம். ஃபயர் ஃபோர்ஸ். இங்கெல்லாம் நான் போன தாட்டி வந்து பார்டர் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் போயிருப்பேன். போயிட்டு அந்த வீடியோ பார்க்கலைன்னா பாருங்கள். பட் அது குவாலிட்டி கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பழைய லென்ஸில் எடுத்தது. யானை உடச்சி போட்டதா இல்லை எனக்கு அதான் புரியல. நானும் தேடி பார்க்குறேன், ஒரு இளவும் வர மாட்டேங்குது. இந்த இடத்துல தாங்க மான் கிராஸ் ஆச்சு. நான் அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல தான் மான் கிராஸ் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம வீடியோஸில் பார்க்கும்போதெல்லாம் யானை வருதுங்க. நம்ம வரும்போது ஒன்றும் வர மாட்டேங்குது. அது நம்ம ஃபால்ட்டா இல்லை யானை ஃபால்ட்டானே தெரியலையே. இப்போ தெரியுது அது யார் பிச்சு போட்டதுன்ட்டு. இது பார்த்த வேலை தான். உள்ளே வர்றதுன்னா சொல்லிட்டு வரணும். நீ பாட்டுக்கு வந்து உள்ளே போந்துடக்கூடாது. சரியா? நானும் பார்டர் வரும்னு பாட்டிருக்கேன். நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. எனக்கு என்ன பயம், மைக் கீர் டப்புன்னு கேட்காம இருந்தால் சரி. கேட்டுச்சுன்னா அது கட் பண்ணி போடுறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிரும்.